சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். இந்த ஒரு நாள் தாலி தான் எங்களுக்கு நிலைக்குது. ஸோ ஆண்களோ எங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி எங்களோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போயிடுறாங்க. அந்த தாலின்றது எங்களோட லைஃப்பில் அன்னைக்கு இப்போ நாங்கள் அந்த தாலி இருக்கும்போது நாங்கள் கேர்ள்ஸை நினச்சி பார்ப்போம். நாங்கள் இப்போ நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா ஒரு கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்கும். நாங்கள் அவ்வளோ கேவலமாக இலக்காரமாக கிடையாது. நாங்களும் சாதிக்கப்பட்டவங்க தான். கண்டிப்பாக எங்கள் உடம்பு நாங்கள் விற்கிறோம், அவ்வளோதான். பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா நாங்கள் மட்டும்தான் காரணம். வருஷத்துக்கு ஒரு நாள் இது எங்கள் இந்த கூத்தாண்டவர் நாங்கள் கணவராக நினச்சி ஒரு நாள் நாங்கள் தாலி கட்டி மறாவது நாள் நாங்கள் விதவை கோலம் கொண்டு பெண்கள் கட்டுற தாலி இந்த உலகத்துல கோடி இருக்கு. ஆனா ஆண்கள் தாலி கட்டுறது இந்த ஒரே ஒரு கொவாக. நாங்கள் டெம்பிளுக்கு வந்திருக்கோம், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். இங்கே கோயிலில் நம்ம எங்களோட காட் கிட்ட வந்திருக்கோம், நல்லா இருக்கணும். இங்கேருந்து வரோம். இங்கே பாலியல் ரீதியான சீண்டல் நடக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான பாதை அமைச்சு கொடுத்துட்டோம்னா நாங்கள் அழகா போயிட்டு அழகா வந்துடுவோம். இங்கே ஒரு 5 திருநங்கை ஒன்னா சேர்ந்து போனா தான் அதை போய் முடிச்சுட்டு வர முடியுது. தவிர ஒரு தனியா ஒரு திருநங்கை வந்தா இங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு கூட்டம் கூடி அவங்க பாலியல் ரீதியா சீண்டலுக்கு ஆளாகுறாங்க தான். அது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தானே இருக்கும். இன்னைக்கு தாலி கட்டி எந்த பெண்ணு இன்னைக்கு ஒரு நாள் தாலி கட்டிட்டு மறுநாள் தாலியா இருக்கணும்னு யார் தான் சந்தோஷமா இருப்பாங்க சொல்லு. எங்களுக்கு மன கஷ்டம்தான். வணக்கம், என்னோட பேர் சாக்ஷி ஏஞ்சல். நான் சென்னை கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். என்னோட ஏஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 23 ஆகுது. நான் என்னோட திருநங்கையாக மாறணும்னு நினச்சி என்னோடய 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் மாறிக்கேன். பிகாஸ் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐம் ஸ்டடி ப்ரைவேட் ஸ்கூல். நான் 6th படிக்கும் போது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் மாற்றிட்டாங்க. பிகாஸ் எங்களோட கஷ்டத்தால் கவர்மெண்ட் ஸ்கூல் மாற்றிட்டாங்க. அங்கே படிக்கும் போது தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது தான் என்னோடய பெண்மையை நான் ரொம்ப உணர்ந்தேன். பிகாஸ் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நான் ஜாலியாக வளர்ந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான். என்னோடய பெண்மையை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா ஃபேமிலி ட்ரபிள்ஸு, சொசைட்டி ட்ரபிள்ஸு. நான் பார்த்தீங்கன்னா 2016 தான் நான் ட்ரான்ஸ் லைஃப்பை நான் வாழ்ந்தேன். எங்களோட கஷ்டத்தை பற்றி தெரியும். எங்களை வெளியே அனுப்பிடுறீங்க, ஈஸியாக வெளியே போ அப்படின்னு அனுப்பிடுறீங்க. அந்த பெயின் 10 மாதம் சுமந்து பெற்றிங்க எங்களை, ஓகேங்களா? 10 மாதம் சுமந்து பெற்று எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. எங்களோட பெயின் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு திருநங்கைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நாங்கள் அவ்வளோ கேவலமாக இலக்காரமாக கிடையாது. நாங்களும் சாதிக்கப்பட்டவங்க தான். இன்னமும் சாதிச்சுட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ், மை கைண்ட்லி ரெக்வஸ்ட், திருநங்கைகளை இப்போ வர ஜெனரேஷன் திருநங்கைகள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. உங்கள் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்ற வழி உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரியும். இன்னும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா நாங்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னா நிறைய பார்த்துருப்பீங்க, இப்போ கூட பார்த்துருக்கேன், திருநங்கைகள் இந்த பாலியல் தொழில் ஈடுபாடலைன்னா கண்டிப்பாக பெண்களை ரேப் பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்கள் உடம்ப நாங்கள் விற்கிறோம். நான் உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக எங்கள் உடம்பு நாங்கள் விற்கிறோம், அவ்வளோதான். நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கும், நான் போடுற மேக்கப்புக்கும், நான் போடுற காஸ்மெட்டிக்ஸ்க்கும் எனக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10,000 எனக்கு வேணும். நாளைக்கு நாங்கள் தாலி கட்டி தாலி அறக்க போகிற நாள், அந்த கூத்தாண்டவர் ஐயாவை நாங்கள் தினமும் வருஷம் நாங்கள் வேண்டிட்டு வர தாலி வேண்டிட்டு அந்த தாலி கட்டும் போது நாங்கள் வேண்டுற அந்த இதுவை கடவுள் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அது மறுநாள் தாலி அறுத்துட்டு நாங்கள் இது பண்ணுவோம். துக்க நாள் அது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மதுமிதா. ஐம் ஃப்ரம் ஈரோடு. இந்த கூவாகம் ஃபெஸ்டிவலுக்கு நான் கடந்த 8 வருஷமாக இருக்கேன். நான் நாளைக்கு தாலி கட்டுற திருவிழா நடக்கும். ரொம்ப வெகு பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மக்கள் பசங்களுக்கு ரொம்ப எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் நல்லதான். நாங்கள் ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வரதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த இயரில் பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்பவே க்ரௌடாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் தான் எல்லா மக்களும் ஒன்று, எங்கள் திருநங்கை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த இடத்துக்கு சேருவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பிரியா. நாங்கள் மும்பையிலேருந்து வந்திருக்கோம். இது எங்களுக்கு 4 இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் எங்களுக்குன்னு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இது எங்கள் இந்த கூத்தாண்டவர் நாங்கள் கணவராக நினச்சி ஒரு நாள் நாங்கள் தாலி கட்டி மறாவது நாள் நாங்கள் விதவை கோலம் கொண்டு நாங்கள் எங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நாங்கள் பகிர்ந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட அக்கா, எங்களோட டிரான்ஸ்ஜெண்டரில் ஒரு பாண்டிங் இருக்குது. குரு, அக்கா, தங்கை எல்லாமே இருக்கிறாங்க.
ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு தான் எங்களுக்கு லைஃப்பில். எதுனா ஒரு ஃபெஸ்டிவல் சொல்ல போனால் எங்களுக்கு மிஸ் கூவாக மட்டும்தான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல். எங்களுக்கு எப்படின்னா இப்போ ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து இப்போ ஒரு கணவர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் தான் எங்களுக்கு. சேம் டு சேம் அதே ஃபீலிங்ஸ் தான் எங்களுக்கு. ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து கணவர் கிடையாது, இந்த கடவுளை தான் நாங்கள் கணவராக நினச்சி நாங்கள் தாலி கட்டுறோம். அதாவது மகாபாரத போரில் வந்து அரவானுக்கு வந்து யாருமே பொண்ணு கொடுக்கல. அதனால வந்து ஒரு நாள் கணவராக வந்து ஒரு நாள் மனைவியை வந்து யாருமே வாக்கப்பட மாட்டாங்க. இங்கே என்னென்னா ரொம்ப ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை, ஒரு வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தங்குற வசதி இல்லை. ஒரு லாட்ஜில் போய் நாங்கள் ரூம் எடுத்தால் கூட ரெண்டிங் ரேட் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் எவ்வளவோ செய்கிறாங்க. கவர்மெண்ட்டு நினச்சாங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் செய்யலாம். இருந்தாலும் இவ்வளோ நாள் ரொம்ப வருஷமாக நானும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீல்டில் 12 வருஷம் இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்து 4 இயர்ஸாக நான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. பசங்க தொல்லை ரொம்ப தாங்க முடியல. அதாவது வந்து இப்போ நாங்கள் அந்த தாலி இறக்கும் போது நாங்கள் கேர்ள்ஸை வந்து நினச்சி பார்ப்போம். நாங்கள் இப்போ நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா ஒரு கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு நாள் அழுதுட்டு போய்டுறோம். கேர்ள்ஸ் இப்போ எங்களுக்கே தாலி ரிமூவ் பண்ணும்போது எனக்கே தோணும், ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்களே நம்ம தாலி இறக்குறோமே தோணுது தான். இருந்தாலும் எங்களுக்கு முன்னோர்கள் காலத்துலேருந்து இது ஒரு வழிமுறையாக கொண்டு வந்துட்டாங்க. சிங்கரமாக வானந்தனிலே நல்லா சிந்தி கிடக்குதான் பாருங்கடி, ஆன வருதா பாருங்கடி, அம்மா சேன வருதா பாருங்கடி, அத்தனை வண்டி கருப்புறம் அழியும் ஐயன் திருநாள பாருங்கடி. இது வந்து கூத்தாண்டூருடைய கும்மி பாடல். இந்த கூத்தாண்டூர் வந்து தேரில் வரும்பொழுது இந்த கும்மி பாட்டை வந்து நாங்கள் பாடுவோம். கிலோவாக கற்பூரம் அவருக்காக ஏற்றுவோம். இந்த கும்மி பாடை பாடி அவர் வரதை வந்து ஆர்ப்பரிப்போம். எங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம், ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே. என் பிள்ளைங்க என் பொண்ணுங்க எல்லாருமே வந்து அவருக்கு தாலி கட்டியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. இந்த வருஷத்தில் இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி காத்துட்ருக்கோம். அதாவது பெண்கள் கட்டுற தாலி வந்து இந்த உலகத்தில் கோடி இருக்குது. ஆனால் வந்து ஆண்கள் தாலி கட்டுறது இந்த ஒரே ஒரு கொவாகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த கூத்தாண்டவருக்காக வேண்டிக்கிட்டு ஆண்கள் தாலி கட்டி இறக்குறாங்க. ஸோ அதை வந்து பாட்டில் வந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அவர் எந்த திசையில் வராரு, வடக்கு தெருவில் வராரா தெற்கு தெருவில் வராறன்றதை பேசுவாங்க. அதுக்கு தான் 9 பெண்கள் தாலி கட்டி ஊருக்கு மத்தியில் பாய போட்டு நல்ல 9 பெண்ணுக்கு தாலி கட்டி வெச்சி வாழாத நல்லாரமா அந்த வடக்க வராராம் பாருங்க. ஏன் வெச்சி வாழன்னா அவர் இன்னைக்கு தாலி கட்டி நாளைக்கு எங்களை விதவியாக்கிடுவார். அதனால எங்களை வச்சு வாழன்றதுனால அவர் வடக்கு திசையில் வராருன்னா இந்த மாதிரி பாட்டுங்களை வந்து பாடுவோம். அடிப்படை வசதி இல்லை தான். நாங்கள் வருஷம் வரும்போது அடிப்படை வசதி ஒரு கழிப்பறை வசதி கூட நிறைய கிடையாது தான். இருந்தாலும் இந்த திருவிழா வந்து மற்ற எல்லா திருவிழாவோட எங்களுக்கு மெயினான திருவிழா. ஏன்னா திருநங்கைகளுக்கு கல்யாணன்றது ஒரு கனவு. அந்த கனவு எங்களுக்கு இங்கே தான் நிஜமாகுது. ஸோ அதனால் இந்த திருவிழா வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த வெயில் எவ்வளோ பொறுத்துக்கிட்டோம். இங்கே இருக்கிற அடிப்படை வசதி இல்லைனாலும் இந்த திருவிழாக்கு நாங்கள் வந்து போகிறோம். Oh, India is beautiful. We're having a great time. Where are you coming from? America. What purpose you came? For the festival. For this festival? Yes, for this festival. What is this name, you know? Kuvagam. Huh? Kuvagam. Of course. How much you like? I love the festival. It's beautiful. It's beautiful. திருநங்கைகளுக்காண்டி இன்னும் ஒரு லெட்டின் பாத்ரூம் கூட இங்கே அவ்வளோவா எதுவுமே கிடையாது. வந்தாலும் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் போகிறோம். அதனால் கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் இப்போ விழுப்புரத்தில் தான் எப்போதுமே எல்லாருமே விழுப்புரத்தில் தான் தங்குவோம். இங்கே அதனால தான் யாரும் தங்குறது இல்லை. அது இல்லாமல் இந்த பசங்க தொந்தரவு, நைட் நேரம் திருவிழாவுக்கு வர்றது பாதி திருநங்கை அதனால தான் அவாய்ட் பண்ணுறாங்க. பசங்க கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் நாங்கள் பகலில் போயிடுறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே வந்து போகிறதுனால இங்கே எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத காரணத்தினால இப்படி பகல்லே போக வேண்டிய நிலைமையாக இருக்குது. எப்போதுமே வருஷம் வந்தாலுமே நாங்கள் வந்து விழுப்புரத்தில் தான் ரூம் போட்டு இருக்கிறோம். இங்கே எங்களுக்குன்னு சொல்லி போதிய வசதி எங்களுக்குன்னு சொல்லி இன்னும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணவே இல்லைங்க. அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அவதிப்படுறோம். ஃபர்ஸ்ட் டைம் கூவாகம் வந்திருக்கேன் நான். இங்கே வந்து அவுட் சைடு வாஷ்ரூம் போனால் நிறைய பேர் வந்து தப்பான ஒரு இதில் பார்க்குறாங்க, கூப்பிடுறாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து டெம்பிளுக்கு வந்திருக்கோம், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். இங்கே கோயிலில் நம்ம எங்களோட காட் கிட்ட வந்திருக்கோம், நல்லா இருக்கணும். இங்கேருந்து வரோம். இங்கே வந்து வேறு மாதிரி கன்வீட் ஆகுது. இங்கே அவுட் சைடு போனால் அந்த வாஷ்ரூமு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட்லேருந்து நல்லா இருக்கும். அது சொன்னால் இங்கே எல்லோரும் இங்கே வந்து தாலி கட்டினா அது வந்து நல்லாயிருக்கும். இங்கே அது கன்ஃபார்மாக நடக்கும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே தாலி கட்டிருக்கேன். பார்க்கலாம். காட் இஸ் கிரேட்டுன்னு சொல்லுவாங்களே. இங்கே வந்து தாலி கட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்தப்போ பார்க்கலாம்.
என் நினைவு நிறைவேறுதா இல்லையா சொல்கிறேன். இப்போ ஆண்கள் ஏன் தாலி கட்டிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம முருகருக்கு காவடி குடம் எடுக்கிறோம், பால் குடம் எடுக்கிறோம், அந்த மாதிரி வேண்டிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த கூத்தாண்டார் கோயிலுக்கு வந்து அவங்கவுங்க வந்து ஒரு தாலி கட்டிக்கிறோம் வேண்டிக்கிறாங்க ஆம்பளைங்களா. அப்போ அவங்க கட்டிக்கினா அவங்க வேண்டுறது நிறைவேறுது. அது சில பேர் குழந்தை இல்லாதவங்க, சில பேர் திருமணம் ஆகாதவங்க அந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க. அவங்க சொல்லி வேண்டனா அது நிறைவேறுது. அதனால் வந்து வேண்டிக்கிறாங்க. இப்போ அதுவே வந்து சில பேர் 10 வருஷம் கட்டிக்கிறேன்றாங்க, அப்படியே கட்டி நீங்கள் பாரம்பரியமாக போயிட்டு இருக்காங்க. அந்தமாரி சின்ன ஒரு வேண்டுதல் தான் இது. இப்போ நான் ஒரு 3 வருஷம் கட்டிக்கிறேன், 4 வருஷம் கட்டிக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறக்கும். சில பேர் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுதலுக்காக தான் இது பாரம்பரியமாக அப்படியே ஆண்கள்லாம் வந்து தாலி கட்டுறாங்க. ஸோ இது வந்து என்னுடைய முதல் வருஷம் கூவாக பயணம். ஸோ முதல் டைமே நான் வந்து கூத்தாண்டூருக்காக தாலி கட்ட போகிறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது. நார்மல் டேஸில் 1000 ரூபான்ற ஒரு லாட்ஜோட ரேட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 4000 5000 அந்த மாதிரி ஆகுது. ஸோ எங்களுக்காக லாட்ஜ் அடிப்படை வேணும். டிராஃபிக் பயங்கரமாக ஆகுது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபங்க்ஷன் தான் இது. இதில் கூட எங்களுக்கு ஃப்ரீடமாக போக முடியல, வர முடியல. ஓவரால் டிராஃபிக் இருக்குது. ஸோ நிறைய அடிப்படை வசதிகள் தேவை. என் பேர் தீப்தி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லோரும் வருவோம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு. நானும் இதில் வரேன். என்னதான் என்னோடய கவர்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்களோட திருவிழான்னு வரும்போது நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. இன்னுமே கவர்மெண்ட் சைடில் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். போதுமான வசதிகள் இங்கே இல்லை, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த அடுத்த வருஷம் தான், அதாவது வருஷத்தில் ஒரு முறை தான் இங்கே நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த சாமியை நாங்கள் ஒரு வருஷம் தான் பார்க்க போகிறோம் சார். ஏன்னா ஒரு வருஷமாக நாங்கள் எங்களுடைய தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு இங்கே வரோம். இந்த ஐயாவை பார்த்து எங்களுடைய வேண்டுதலாக இருக்கட்டும், எங்களுக்கு நாங்கள் வேண்டுதல் பண்ணுறதா இருக்கட்டும், நடந்த வேண்டுதலுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு நன்றி கடன். அவருக்கோசரம் இந்த தாலி கட்டி தாலி இருக்கிற இந்த ஒரு விதமான நன்றி கடன் நாங்கள் அவருக்கு செய்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த பசங்க டார்ச்சல் ரொம்ப இங்கே. அது இல்லாத வந்து பாத்ரூம் வசதி இதெல்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த பசங்க டார்ச்சல் ரொம்ப அங்கே இங்கேயும் போயிட்டு எங்களை வயசானவங்கெல்லாம் ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணணும். பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இந்த சேனல் மூலிமா நான் அறிவிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல முறையாக பண்ணி கொடுங்க. ஒரு வெளித்தோட்டத்தை காட்டினாலும் கூட அடிப்படை வசதி இன்டீரியர் பார்த்தா எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் பாத்ரூம் இருக்குது, ஆனால் அது தண்ணி கிடையாது. ஒரு போர்வெல் வசதி கிடையாது. மாவட்டம் எங்கள் சார்பாக ஒவ்வொரு 42 மாவட்டம்னு சொல்கிறாங்க எங்கள் தலைவர் அமைப்பில். 42 மாவட்டம் நிர்வாகத்துக்கான உதவி நாங்கள் செய்கிறோம், எங்கள் தலைவமாக செய்கிறாங்க. இருந்தாலும் கூட காவல்துறை வந்து மிக 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 குறைவு. அதில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. பாதுகாப்பு இல்லை தான். உடல் ரீதியாகவும் எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது தான், மன ரீதியாகவும் பாதுகாப்பு கிடையாது தான். சும்மா நாங்கள் வர வேண்டியதாக எங்கள் பாதுகாப்பு, எங்கள் டிரைவரை கூப்பிட்டு வரோம் பாதுகாப்புக்காக. இந்த விழுப்புரத்தில் என்ட்ரி ஆகும்போது கூப்பிட்டு வரோம். அவர் கூட இருந்து தாலி கட்டி வந்து திரும்ப காருக்குள்ள அங்கே அடைஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீடமாக தான் வரோம், ஆனால் ஃப்ரீடமாக இருக்க முடியறதில்ல. ரெண்டாவது வந்து நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு அடிப்படை வசதி வந்து அரசு பணியோ இல்லை அரசாங்கம் சார்ந்த பணியோ அரசு சாராமல் பணிகள் எங்களுக்கு வேண்டாம். வருஷத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த 2 நாள் எங்களுடைய சந்தோஷ திருநாளில் வந்து எங்களுக்கு அடிப்படை வசதிகள் நிறைவாக பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து தாலி கட்டி அறுக்கிறது வந்துட்டு தப்பான எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு புனிதமான ஒரு செயல். ஏன்னா அவருக்காக வந்துட்டு வாழ்க்கையை திறக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணுமே தயாராகாத போது வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணா மாதிரி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவருடைய வருஷம் அவருக்கான நாளை வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணதான் இந்த ஃபங்க்ஷனே. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தப்புகள் இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குறைகள் இருக்குது. குறைகள் ஏதாவது இங்கே மனுஷங்களே கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்கள் தூக்கியும் பார்க்க வேணாம், ரொம்ப கீழே தாழ்த்தியும் பார்க்க வேணாம். நீங்கள் நார்மலாக பாருங்கள், நாங்கள் உங்களுக்காக எல்லாருமே பண்ணுவோம். எங்களை நாங்கள் வாழ்ந்த போது கூட வந்துட்டு 10 பேரை வாழ்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் சாப்பாடு இல்லாமல் சரி, பசிக்க கேட்கணும் சாப்பாடு கொடுத்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். நீங்கள் பெற்ற தாய்கள் எது வெளில விட்டுட்டீங்கன்னா அவங்க நாங்கள் எங்கள் அம்மாவை எடுத்துக்கிறோம். எங்களுக்குன்னு நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழானா இதுதான். இதுக்காகவே எங்களை குடும்பத்தை சந்திக்க வர்ற மாதிரி நாங்கள் வருவோம். ஏன்னா சொந்த குடும்பத்தை எங்களால் போய் பார்க்க முடியாது. சில நேரம் சகோதரங்களோட கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் அவங்க திருமணம் போய் வர்ற குடும்பம், அந்த சம்பந்திதாரர் குடும்பங்க வந்து அதை எதிர்ப்பாங்க. அப்போ நிறைய கசப்பான அனுபவம் இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இந்த திருவிழா எங்களை யாருமே வரவேணான்னு சொல்ல மாட்டாங்க. வரவேற்று இருகரம் கூப்பி எங்களை கொண்டாடக்கூடிய திருவிழான்றபடியா இது நாங்கள் எங்களை செலிப்ரேட் பண்ணக்கூடிய திருவிழா மட்டும் இல்லாமல் எங்கள் ஐயன் அரவாணியும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு திருவிழா. இது பாலியல் ரீதியான சீண்டல் நடக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான பாதை அமைச்சு கொடுத்துட்டோம்னா நாங்கள் அழகாக போயிட்டு அழகாக வந்துடுவோம். இங்கே ஒரு 5 திருநங்கை ஒன்றா சேர்ந்து போனால் தான் அதை போய் முடிச்சுட்டு வர முடியுது தவிர ஒரு தனியாக ஒரு திருநங்கை வந்தால் இங்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு கூட்டம் கூடி அவங்க பாலியல் ரீதியாக சீண்டலுக்கு ஆளாகிறாங்க தான். அது ஒன்று.
ரெண்டாவது நாங்கள் தாலி அறுத்து போகிற இடத்துலையும் வந்து எங்களுக்கான அழகான அமைப்பை அமைச்சு கொடுத்து திருநங்கையில் தாலி அறுத்துட்டு அவங்க வந்து அந்த வெள்ளப்புடவை மாற்றிக்கொள்றதோ எதுவோ அதுக்கும் அமைச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுவும் செய்துபடவில்லை. இவங்க உள்ளூருக்குள்ளே இருக்கனால அதிக திருநங்கையில் பார்க்கறது இல்லை. அதனால வந்து பாலியல் தொழிலுக்கு நாங்கள் இல்லைனாலும் மித்தவங்க பாலியல் தொழில் நிற்பாங்கல்ல, அந்த பாலியல் தொழிலுக்கு அவங்க நிற்கிறனால அவங்க வருவாங்க. அவங்க அவங்க ரிலாக்ஸ்க்கோசரம் வராங்க. ஆனால் வந்து உள்ள லேடிஸ் பாத்ரூம் இருக்காங்க, எங்களை மாதிரியே இருக்காங்க லேடிஸோட அப்படியே உள்ளேயும் போயிடுறாங்க, எல்லாம் உள்ளேயும் போயிடுறாங்க, அப்படியே பாத்ரூம்லேயும் போயிடுறாங்க. நான் வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த ஜென்ஸ்லாம் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும்தான். ஒரு பின்னாடி போகிறது பின்னாடி வர்றது எல்லா திருநங்கையும் ஒன்றா இல்லைல்ல, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. இன்று கொவாக திருவிழா முன்னிட்டு ஆம்பளை வந்து ஜென்ஸு தாலி கட்டி இருப்பதால் ஜென்ஸ் வந்து ஆம்பளை குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவங்க மட்டும் வந்து தாலி கட்டி கூத்தாண்டவர் கோயிலுக்கு தாலி அறுப்பதால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. சில பேர் இந்த ஊரில் நான் இருக்கிறேன், என் கூட செல்ஃபி வாண்டடாக வந்து செல்ஃபி எடுப்பாங்க. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம், நாங்களும் அதிகமாக யார்ட்டையும் நாங்களும் இது பண்ண மாட்டோம். செல்ஃபி எடுக்கணும்னா எடுக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ப்ளஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்க ஒரு திருநங்கை தான். நானும் வந்து திருநங்கையாகவே காலேஜ் போய் படித்த ஒரு பட்டதாரி தான். ஆனால் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு பார்க்கும்போது நான் நிறைய இடத்துல ரெஸ்யூம் சென்ட் பண்ணியும் திருநங்கைன்றதுனால என்னை மேலே கீழே பார்த்து என்னை ஒரு ஒர்க்குக்காக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 100 இடத்துல ரெஸ்யூம் சென்ட் பண்ணி என்னை ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. இப்படி பண்ணும்போது எனக்கே என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து பிச்சை எடுக்கவோ பாலியல் தொழிலோ செஞ்சுட்டு போகலாம், நம்ம ஏன் ஒரு இடத்துல மேடை ஏறி போய் அசிங்கப்படுறதோட நம்ம வீட்டோட இருந்துக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணலான்னு சொல்லிட்டு நானுமே பிச்சை எடுக்க பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். எங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 100ல் 10 பேர் ஃபஸ்ட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க தானே எங்களை பார்த்து வந்துடுவாங்க. நாளைக்கு வந்து அரவணை பலி கொடுக்குறாங்க, இன்னைக்கு தாலி கட்டி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், ஆட பாட நைட் ஃபுல்லாக ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு எங்கள் சாமியை பலி கொடுக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக வேதனையோட இந்த ஒரு நாள் தாலி தான் எங்களுக்கு நிலைக்குது. ஸோ வந்து ஆண்களோ எங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி எங்களோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போயிடுறாங்க. அந்த தாலின்றது எங்களோட லைஃப்பில் அன்னைக்கு கட்டி அன்னைக்கு அறுக்கிறதாவே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான திருவிழா தான். நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாகவே வரேன். ஆனால் இந்த திருவிழா நல்லா தான் இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கொள்ளலை. அவங்கவுங்க பாட்டில் வராங்க, அவங்க பாட்டில் போகிறாங்க, ஜாலியாக தான் இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. மேலும் மேலும் இந்த திருவிழா இன்னும் வளரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்கள் வந்து விபச்சாரத்தில் நிற்கிறோம் தான் இல்லைங்களே, இருந்தாலும் கோயிலுக்குன்னு வந்திருக்கோம். அது வந்து வெளியோட தான் வச்சுக்கிறோம், கோயில்லன்னு வச்சுக்க மாட்டோம். ஆனால் கோயில் வந்து செக் சார்ஜ் ரொம்ப பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் கண்டிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தானே இருக்கும். இன்னைக்கு தாலி கட்டி எந்த பெண்ணு வந்து இன்னைக்கு ஒரு நாள் தாலி கட்டிட்டு மறுநாள் வந்து தாலியாக இருக்கணும்னு யார் தான் சந்தோஷமா இருப்பாங்க சொல்லு. எங்களுக்கு மன கஷ்டம்தான் இது. உண்மையாகவே எல்லாருக்குமே எல்லா திருநங்களுக்குமே ஏற்படுற ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான் இது. இன்னைக்கு யாருமே இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து யாருமே உண்மையாக இருக்கிறது இல்லைல்ல. உண்மைக்குமே வந்து லவ்ன்ற ஒரு வேலையை போட்டுட்டு லவ் பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஹாய் ஒரு பாய் அதோட முடிச்சுட்டு போகிறாங்க. அதே போல தான் இதுவும், ஓகேங்களா. ஆனால் இருந்தாலுமே இது நாங்கள் மனசார விருப்பத்தோடு கட்டிக்கிற தாலி இது. இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் வருஷம் பூராவும் சந்தோஷமாகவும் ஒரு ஜாலியாகவும் இருந்த நாளுக்காக தான் காத்துட்டு கொண்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே டாக்ஸி டிரைவர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டாக்ஸி டிரைவர்ன்றத பெருமிதம் கொள்கிறேன் இந்த இடத்துல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காட்டுக்கு நீ என் பொண்ணு, அதனால தான் எல்லாம் ஆரவாரமாக இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போக வருஷத்தில் ஒரு நாள் நாங்கள் இந்த விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயிலில் கூடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா மாவட்டம் மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் வெளிநாட்டிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.